வெல்கம் டு ரெஸ்லிங் ரிமிக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நடந்து முடிஞ்ச ஏடபிள்யூட ஹைலைட்ஸ் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். மறக்காம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்பா. இன்றைக்கான கொஸ்டின் என்னென்னா, இப்போ நடந்து முடிஞ்ச ஏடபிள்யூட ஷோவோட ரேட்டிங் என்ன சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 8.1, அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் ஒரே ஒரு மேட்ச் தவிர. அண்ட் இப்போ இன்றைக்கி நடந்த ஷோவில் வந்து ஸ்டீவ் ஸ்ட்ரிக்லாண்டு அந்த ரிகோஷிட்டோட ஸ்டோர் லைன் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. அண்ட் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப் கேரட்டுக்கும் அண்ட் கிளவுடியோக்கும் ஒரு மேட்ச். இந்த மேட்ச் எதை வச்சு பேஸ் பண்ணினா, இந்த மேட்ச்சில் வின் பண்ணால் தான் ஜான் மார்க்ஸ்லேயே ஃபேஸ் பண்ண போனியோ அப்படின்ற மாதிரி கிளவுடியோ வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆனது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கிளவுடியோட பெர்ஃபார்மன்ஸே இது கிடையாதுங்க உண்மையிலே. அண்ட் ஜெஃப் கேரட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து வயசான ஆள், அதனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோவாகவே பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருந்தார். அண்ட் கிளவுடியோட உண்மையான பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா அதாவது ஜே ஒயிட்ட ஒரு பெர்ஃபார்மன்ஸ், அதாவது அந்த மாதிரி ஒரு மேட்ச் கொடுப்பாங்களே, ரெண்டு பேருமே சரி சமமாக அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் ஜெஃப் கேரட் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிஷன் கொடுப்போம் வந்து இந்த யூட்டா வந்துடுவார். யூட்டா வந்து கொஞ்சம் லைட்டாக வளர்ப்பறனால அண்ட் டிஸ்ட்ராக்ஷன் ஆகி அண்ட் ஜெஃப் கேரட் வந்து பார்த்தீங்கன்னா கிளவுடியை வந்து முடிச்சு விட்ருவாரு. அண்ட் இந்த மேட்ச்சில் கிளவுடியை வின் பண்ணிடுவார். வின் பண்ணக்கப்புறமா இப்போ அவளுக்கு அவ்வளோதான் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். இந்த ஏஇடபிள்யூட ஆசையோட கனவு வந்து முடிஞ்சு அப்படி தான் தோணுது. அண்ட் இப்போதைக்கு பேக் ஸ்டேஜில் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க ஜான் மார்க்ஸ்லி கிட்ட. ஜான் மார்க்ஸ்லி, இப்போ நீங்கள் வந்து வேர்ல்டு சாம்பியனாக இருக்கீங்க ஏஇடபிள்யூவில். அண்ட் இப்போ ஒரு சில பேர்லாம் அவங்க வந்து சேலஞ்ச் பண்ண ரெடியாக இருக்காங்க. அண்ட் அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டோன்னே அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அண்ட் ஏகப்பட்டவர் சேலஞ்ச் பண்ணாலும் இந்த ஏஇடபிள்யூ வேர்ல்டு சாம்பியன் ஆகிறதுக்கு எவ்வளோ கஷ்டம், நீ இந்த இடத்துக்கு எப்படி பிடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து எல்லாம் அவர் சொல்கிறாரு. அண்ட் இந்த இடத்த நான் பிடிச்சிட்டேன். அண்ட் இப்போ இதுக்கு மெயின் ரீசன் என்ன, இந்த கிளவுடியோ வந்த உறவின் தான். அண்ட் இவன் இருக்கிற வரைக்கும் இன்னும் அவனை தாண்டி இன்னும் யாரும் வந்து தொட முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. இன்றைக்கி ஜெஃப் கேரட்டோட செக்மெண்ட் நடந்துச்சுல, அந்த மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க. அண்ட் லிட்ரலி பயங்கரமாக இருந்துச்சு. ஜான் மார்க்ஸ்லிக்கு இந்த சாம்பியன் வந்து ஒருத்து தாங்க. அண்ட் அவங்க டீம் இருக்கிற வரைக்கும் அவர் வந்து சாம்பியனாக தான் இருக்குவார். அண்ட் நெக்ஸ்ட் நம்பர் டூ என்னன்னா, வில் ஆல்ஸ்பருக்கும் அண்ட் பிரெயின் கேஜுக்கும் மேட்ச் அடுத்த வாரம், அதாவது ஆஸ்திரேலியாவில் நடக்க போகிற மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டுத்துக்கான ஒரு டேக் மேட்ச் வந்து பார்க்க போகிறோம். மேட்சை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மிரட்டி விட்டாங்க. உண்மையிலேயே வில் ஆல்ஸ்பரோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் மிரட்டி விட்டார். அண்ட் பிரெயின் கேஜ் சாதாரண கிடையாது. ஆனால் இந்த மேட்சோட எண்டிங் என்ன மாதிரி இருக்குன்னா, டக்குன்னு அப்பப்போ வந்து, அதாவது வில் ஆல்ஸ்பர் வந்து தோக்குற மாதிரி டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் ரோப்பில் காலை வச்சுருவார். அந்த ரோப்பில் காலை வைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஆயிடும். அண்ட் பிரெயின் கேஜோட டான்கால்ஸ் ஃபேமிலி வந்து கொஞ்சம் லைட்டாக உழப்ப ஆரம்பிச்சுறாங்க. அதை ரெஃப்ரி பார்த்துருவான். அண்ட் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா வில் ஆல்ஸ்பர் தன்னோட ஃபினிஷர் போட்டு இந்த மேட்சை வந்து க்ளீனாக வந்து முடிச்சு விட்ருவான் ரோல் அப் மூலியமாக. அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்குன்னா, டால்ஸ்கால் ஃபேமிலி மொத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அண்ட் இப்போ வந்து டக்குனு கென்னி ஒமேகா வந்து அடிக்க பிரெயின் கேஜை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மொட்டையன் ஃபேமிலி மொத்தாலையும் கூட்டு வந்து திருப்பியான் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா சதைச்சி விட்டாங்க. லிட்ரலி இந்த மூமெண்ட் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டான்கால்ஸ் ஃபேமிலி வந்து அவங்க ஆட்சி வந்து தக்க வச்சுக்கிட்டாங்க. அண்ட் ஆஸ்திரேலியாவில் நடக்க போகிற மேட்ச்சில் அந்த மேட்ச்சுக்கு நான் வந்து ரொம்ப வெயிட் பண்ணுறேன், இந்த டேக் மேட்ச்சுக்கு. அண்ட் வில் ஆல்ஸ்பர் கெய்லி ஃபிஷரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்பயுமே அல்டிமேட்டாக தான் இருக்கும். அண்ட் கென்னி ஒமேகா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்காரு, அதாவது ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அதே மாதிரி இருக்கா இல்லையான்ட்டு அந்த கிராண்ட் ஸ்லாம் ஆஸ்திரேலியா வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். அண்ட் லிட்டரலி இந்த மேட்ச்சுக்கு உண்மையில் நான் வந்து வெயிட் பண்ணுறேங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ்டரிக்கோட ஒரு ஷோ வந்து நடக்குது. அண்ட் இந்த ஷோவில் இப்போதைக்கு என்ன சொல்கிறேன்னா, இந்த பவர் ஹவுஸ் ஹூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த வாரம் நடக்க போகிற கொலிஷன் ஷோவில் வந்து மோத போகிறான். அண்ட் அவன் வந்து கண்டிப்பாக வந்து ப்ரூவ் பண்ணிடுவான், அது பிகாஸ் வந்து ப்ரூவ் பண்ணிடுவான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் இப்போ அடுத்து இன்னும் நடக்குது வந்து அவுட் ரன்னர்ஸுக்கு நாங்கள் வந்து அடுத்த வாரம் வந்து வர கொலிஷன் ஷோவில் வந்து மோத போகிறோம். அப்போ வந்து நாங்கள் ப்ரூவ் பண்ணி காட்டிடுவோம், நாங்கள் வந்து ஒரு பெரிய வந்து ஒரு பெரிய டீம் அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. இப்போதைக்கு இந்த கொலிஷன் ஷோவே ஆடுறது நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஜெரிகோவும் அண்ட் பிகாஸ் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ரிகோஷிட் வாசஸ் ஏஆர் ஃபாக்ஸுக்கான ஒரு மேட்ச். இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எண்டிங் வந்து டக்குன்னு முடிக்கல. அந்த மேட்ச்சில் வந்து ஸ்டீவ் ஸ்ட்ரிக்லாண்ட் வந்துடுறாரு. அண்ட் ஸ்டீவ் ஸ்ட்ரிக்லாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிகோஷிட்டை பொலன்னு பொழந்து விட்றாரு. அண்ட் இந்த மூமெண்ட் நான் சொல்லல, இந்த செக்மெண்ட் நல்லா இருந்துச்சுன்னு. அண்ட் கடைசியில் என்ன அவனை ஏஆர் ஃபாக்ஸ் கழுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்கோலை வச்சு மிரட்டி அண்ட் இந்த மேட்சை வந்து அப்படியே இந்த மேட்சை முடிச்சிருக்க மாட்டாங்க, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவர் தப்பிச்சிருவார். அண்ட் அடுத்த வாரம் நடக்கிற ஏடபிள்யூ டைனமிக் ஷோவில் ஸ்டீவ் ஸ்ட்ரிக்லாண்டுக்கு ரிகோஷிட்டுக்கும் ஒரு சிங்கிள் மேட்ச் வந்து பண்ண போகிறாங்க. அந்த மேட்ச்சுக்கு உண்மையில் யார் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றவங்க மறக்காமல் ஃபயர் பட்டனை தட்டி விட்ருங்க. அண்ட் அப்போ வந்து நான் தெரிஞ்சுக்கிறேன், உண்மையில் நான் வெயிட் பண்ணுறேன். அண்ட் நம்பர் 3 ஜே ஒயிட்டுக்கும் யூட்டாக்கும் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆட்டு நடந்திருக்கு. ஆனால் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலே பெரிய ஒரு ஒஸ்ட் மேட்ச்னு நான் சொல்லுவேன். இது வரைக்கும் இந்த மாதிரி ஏடபிள்யூ ஷோவில் நான் வந்து பார்த்ததே இல்லை. அண்ட் இந்த மேட்ச்சில் என்ன சொல்லி தொலைஞ்சாங்கன்னு தெரியல. அந்த மேட்ச் எவ்வளோ தூரத்துக்கு லேட் ஆகணுமோ கிட்டத்தட்ட 22 நிமிஷம் இந்த மேட்ச் நடந்துச்சு. 22 நிமிஷமும் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒருத்தே கிடையாதுங்க உண்மையில் நான் சொல்லுவேன். அண்ட் இந்த மேட்ச்சில் அதாவது ஜே ஒயிட்டுக்கு காலில் இன்ஜூர் ஆன மாதிரி காட்டியிருப்பாங்க, அதே வச்சு கடைசி வரைக்கும் ஓட்டியிருப்பாங்க. கடைசியில் யுட்டா வந்து அவரும் ஃபினிஷர் மூவ் போட மாட்டார், அண்ட் ஜே ஒயிட்டும் ஃபினிஷர் மூவ் போட மாட்டாங்க. ஆடியன்ஸ் எல்லாம் நொந்து போன மூமெண்ட் தான் இந்த மேட்ச்சு. அண்ட் இந்த மேட்ச்சில் என்ன ஆகுனா, லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜே ஒயிட் அப்போ கரெக்டாக வந்து அவரை பிடிச்சி அவர் தன்னோட ஃபினிஷர் மூவ் போட்டு இந்த மேட்ச்சை வந்து முடிச்சு விட்றாரு. அண்ட் இந்த மேட்ச்சை முடிச்சு விட்டதுக்கப்புறம் தான் எல்லா ஆடியன்ஸுக்கும் ஒரு நிம்மதியாக அந்த ஹை போச்சு உண்மையிலே. அதுக்கப்புறம் தான் எந்திரிச்சு கற்றுவாங்க. சரி, இதுக்கப்புறம் என்ன
என்ன நடக்க போகுது, திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஜெய் வைட் விட மாட்டார். தன்னோட ஃபினிஷர் மூவ் அகைன் வந்து திருப்பி போட்டோன்னே அப்போ தாங்க வராங்க பாருங்கள் அது டெத் ரைடர்ஸ் உள்ள வந்து பொழந்துருவாங்கன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அண்ட் லிட்ரலி அதே வந்து செஞ்சுட்டாங்க. அண்ட் இந்த செக்மெண்ட் வந்து மேட்சோட இந்த எண்டிங் செக்மெண்ட் நல்லா இருந்துச்சு. அண்ட் ரேட்டோட எஃப்டிஆர் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஃப்டிஆரில் ஒரு பர்சன் வந்து பேசுகிறாங்க. இப்போதைக்கு என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து உங்கள் ஆட்டத்தெல்லாம் முடிக்கிறதுக்கு நாங்கள் வந்து திருப்பி அகைன் வந்துட்டோம். அண்ட் இப்போதைக்கு நாங்கள் ஒரு அரினாவில் வந்து மேட்ச் பண்ண போகிறோம் அந்த கொலிஷன் ஷோவில். அண்ட் கொலிஷன் ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் த ரேட்டர் ஆட் சூப்பர் ஸ்டார் த ரேட்டர் ஆட் எஃப்டிஆர் அண்டு வாசஸ் டெத் ரைடர்ஸ்க்கான ஒரு மேட்ச். இந்த மேட்ச் வந்து எப்படி இருக்குன்னா நார்மல் மேட்ச் கிடையாது. இந்த மேட்ச் ஸ்ட்ரீட் ஃபைட்டு, எங்கே எப்படி வேணால் அடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி என்ன சொல்கிறாங்க. சும்மாவே ரிங் சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டெத் ரைடர்ஸ் உழப்புவாங்க. அண்ட் ஸ்ட்ரீட் ஃபைட்னா சொல்லவா வேணும், கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டெத் ரைடர்ஸ்க்கு ஒரு பெரிய சம்பவம் பண்ண போகிறாங்க. அண்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்பர் 4 த மரியா மேக்கு டோனி ஸ்டோமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூ கொலிஷன் சொல்ல ஒரு செக்மெண்ட் வந்து பண்ணாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோனி ஸ்டோம் ஒரு பச்சை குழந்தை மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. லிட்டரலி அது ஜோக்கர்னு சொல்லி கிண்டல் வேறு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது மரியாமே அதுக்கப்புறமா ஒரு கிண்டல் பண்ணக்கப்புறமா திருப்பி வந்து நான் பழைய கெட்டப்லேயே வரேன் அண்ட் திருப்பி ஒன்று தோக்கடிப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அண்ட் இப்போதைக்கு மரியாமை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்போ ஒரு சில விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க. அதில் என்ன பேசுனாங்கன்னா, டோனி ஸ்டோம் பற்றி இப்போதைக்கு நீங்கள் ஒரு சில வார்த்தை சொல்லணுன்னே அவங்க கடுப்பாகி கத்திடுவாங்க. அண்ட் அவளை பற்றி எதுக்கு இப்போதைக்கு பேசணும், அண்ட் இப்போதைக்கு நானே வந்து தனியாக வந்து ஒரு அதாவது இப்போதைக்கு சொல்கிறேன் நானே. அண்ட் டோனி ஸ்டோம்லாம் ஒரு ஆளே கிடையாது, அண்ட் இந்த சாம்பியனுக்கு தகுதியான ஆள் மட்டும்தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் இப்போதைக்கு ஒரு 3 விஷயம் சொல்கிறாங்க. இதே டோனி ஸ்டோம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் என் கையில் அடி வாங்கி ரத்தத்தோடு இருந்தாங்க மூஞ்சி ஃபுல்லாக. அண்ட் அந்த டோனி ஸ்டோம் உங்களுக்கு நான் இருக்கான்னு தெரில. அண்ட் இப்போ அதே மாதிரி அகைன் வந்து நடக்க போது அந்த கிராண்ட் ஸ்லாமோட ஆஸ்திரேலியா நடக்க போகிற அந்த ஈவெண்ட்டில் அப்படின்ற மாதிரி வந்து இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மரியாமை வந்து சொல்கிறாங்க. அண்ட் மரியாமை வர்சஸ் டோனி ஸ்டோமுக்கான ஒரு மேட்ச் வந்து பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதே ஆஸ்திரேலியா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே மூவ்மெண்ட் நடக்க போது சேம் அங்கே வந்து அகைன் வந்து நான் வந்து சாம்பியன் வின் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு செக்மெண்ட் வந்து கட் பண்ணுறாங்க இன்றைக்கி வந்து மரியாமை. அண்ட் ரியலி இந்த டோனி ஸ்டோமோட அந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னே சிரிப்பு தாங்க வந்துச்சு. அண்ட் முதல் அந்த கேரக்டர் நல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்த ஹூக் அண்ட் சமோஜோ வர்சஸ் நிக் வேவ்ஸ் அண்ட் கிப்கான ஒரு மேட்ச். இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நடக்க போகிற கொலிஷன் ஷோவில் நடக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லீனியர் ட்ரீஸ் இந்த அவுட் லைனர்ஸ்க்கான ஒரு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நடக்க போகிற கொலிஷன் ஷோவில். அண்ட் இப்போ இந்த செகண்ட் தான் வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க. அண்ட் அடுத்த வாரம் கொடூரமான டோனி ஸ்டோம் வந்து பார்த்தீங்கன்னா கொலிஷன் ஷோவில் வந்து இருக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லை, டேனியல் கார்சினோ, கெய்லி அண்ட் லீக்கான ஒரு ட்ரிபிள் ட்ரீட் மேட்ச் வந்து டிஎன்டி சாம்பியனுக்காக வந்து பார்க்க போகிறோம். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஸ்டார்ட் ஆன செக்மெண்ட் தான் இது. அன்டிஸ்பியூட்டட் எரா கூட ஒரு மேட்ச் பண்ணணும்னு இருந்தாங்க. அண்ட் இந்த மேட்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அன்டிஸ்பியூட்டட் எரா வந்து வின் பண்ணிட்டாங்க போன வாரம் நடந்த கொலிஷன் ஷோவில். அண்ட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்டி சாம்பியனான டேனியல் கார்சியோ ஒரு சாம்பியன்ஷிப் வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ட்ரிபிள் ட்ரீட் மேட்ச் வந்து பண்ண போகிறாங்க. அண்ட் ஃபைனல் மெயின் ஈவெண்ட்டுக்கு வந்தாச்சுங்க. அண்ட் நம்பர் 5 இந்த ஃபைனல் மெயின் ஈவெண்ட்டாக மெர்சிடஸ் வர்சஸ் யுகா சகாசிக்கான ஒரு மேட்ச். இந்த மேட்சை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஜாப்பனீஸ், அதாவது அவங்க அந்த ஜாப்பனீஸ் ரெஸ்லிங்லேருந்து இன்றைக்கி வந்து மேட்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் மெர்சிடஸ் இவங்க ரெண்டுத்துக்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையில் லிட்ரலி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு லெவலில் இருந்துச்சுங்க. அண்ட் இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு எந்த மாதிரி நடக்கும்னா, நம்ம எல்லாத்தையும் ஒரு தூண்ட வச்சுட்டாங்க. அண்ட் யுகா அந்த மேட்ச்சில் வின் பண்ணிடுவாங்க. லாஸ்ட் மினிட் வரைக்குமே அவங்க ஃபினிஷர் மூவ் போட்டப்பெல்லாம் முடிஞ்சு அது நியூ சாம்பியன் வந்து பார்க்க போகிறோம், டிபிஎஸ் சாம்பியனை பார்க்க போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். அண்ட் டக்குனு வந்து பார்த்தீங்கன்னா அது மேட்ச் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அண்ட் லிட்ரலி இந்த மேட்ச் வந்து உண்மையாக நல்லா இருந்துச்சுங்க. அண்ட் லாஸ்ட் மினிட்ல நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அண்ட் மெர்சிடஸ் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு பவர் பாம் யூஸ் பண்ணி அண்ட் தன்னோட ஃபினிஷர் மூவ் போட்டு இந்த மேட்ச் வந்து முடிச்சு விட்ருவாங்க அண்ட் க்ளீனாக. அண்ட் இந்த மேட்ச்சில் மெர்சிடஸ் வின் பண்ணிட்டாங்க. இப்போ 2024 சாம்பியன்ஷிப் வச்சிருந்த மாதிரி 2025 வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சாம்பியன்ஷிப் இருக்குது, அதிக சான்ஸ் இருக்குது. அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா அவங்க ஜாப்பனீஸ் ரெஸ்லரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நேம் வந்து வச்சுட்டாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா தோக்குறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. அண்ட் இப்போதைக்கு அதாவது ஷாஷா பேங்காக இருந்த டபிள்யூடபிள்யூல இப்போ மெர்சிடஸ் வந்து தெரியுறாங்க எல்லாரும் முன்னாடியும். ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுப்பா. தேங்க் ஃபார் வாட்சிங். வரதா சூப்பர் ஸ்டார் பற்றி அப்டேட்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, மறைச்சிக்கோங்க. தேங்க்யூ.